மக்களே, ஆத்துல சுத்திட்டு இருந்த மீன் அடுப்படிக்கு வந்த கதை. நான் வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வழியில ரோட்டோரத்துல கும்பலா நின்று இருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தா ஒரு ட்ரே நிறைய மீனை கொட்டி வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ணா என்ன மீனுண்ணா இது அப்படின்னு போய் கேட்டா, ஜிலேபி மீன் தம்பி, ஆத்துல உடிச்சது அப்படின்னாரு. எந்த ஆத்துலீங்க? அவினாசி அத்துக்கடை ஆத்துல உடிச்சது தம்பி அப்படின்னாரு. சரி ஓகே, எல்லாமே உயிரோட இருக்குது, வலையில உடிச்சது, சூப்பரா இருக்கும் டேஸ்ட்னு சொன்னாரு. சரிண்ணே, எனக்கு ஒரு 4 மீன் மட்டும் கொடுங்க அப்படின்னு. 4 மீன் போதுமானு கேட்டாரு. மணி 6 ஆச்சுன்னா சாயந்தரமா, அதனால எனக்கு 4 மீன் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரே சைஸா பிடிச்சி 4 மீனையும் வாங்கிட்டேன். ஆனால் கொஞ்சம் செவிலெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக எடுத்து கொடுங்கண்ணா, 1-2 அடிச்சு விட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதையுமே, அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் தம்பி, நீட்டாக வெட்டி கொடுக்குறோம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வெட்டி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னார். சரிண்ணா, எனக்கு நீங்கள் துண்டெல்லாம் போட வேண்டாம், முழுசாக வெட்டி முழுசாக போட்டு அப்படியே அதில் கீரல் போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டேன். ஏன்னா முழுசாக கொண்டு போய் இந்த மாதிரி தான் ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுவும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. அதோட வீடியோ லிங்க்ல கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில், அதில் போய் அதை பார்த்து அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா நீட்டாக கோடு போட்டு கொடுத்துட்டாரு. சரி நானும் கிளம்பிட்டேன். கும்பலும் கூடி